வணக்கம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஏ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், மேக்ஸ், ஸ்டாட், தென் லாஜிக்கல் ரீசனிங். இந்த எக்ஸாமுடைய டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, அக்கௌண்ட்ஸ் அண்டு லா. அதை டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மறந்துடுங்க. மறந்துட்டு முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸில் நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும். சிஏ ஃபவுண்டேஷனில் 2 கஷ்டமான பேப்பர் சொல்லுங்கள் சார்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒன்று லா, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸ். யூ நோ தட். மேத்தமேட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. நான் ஐசிடபிள்யூஏ இப்போ வந்து அது சிஎம்ஏன்னு இருக்கு இல்லையா. ஸோ இதோட எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக கேட்டாங்க. ஸோ தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய ஹாலு. அந்த ஹாலில் உட்காந்துருக்கோம். கொஷின் பேப்பர் கையில் கொடுத்துட்டாங்க. அந்த 15 மினிட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா. கொடுத்துட்டு அந்த கொஷின் பேப்பர் ஃபுல்லாக பார்த்தா ஒன்றுமே புரியல. எடுத்து திரும்ப கடைசி பேஜ் வரைக்கும் வந்தாச்சு. விவேக் ஒரு காமெடியில் சொல்லுவார், வேறு ஏதாவது கொஷின் பேப்பர் இருந்தால் கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தான் எனக்கு ஞாபகத்தில் வந்துச்சு. வந்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி திரும்புகிறேன். எல்லா பசங்களும் இருக்கிறாங்க. நம்ம கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்காங்க. அவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, கொஷின் பேப்பர் ரொம்ப டஃப்பு போச்சு அப்படின்ற மாதிரி. இதை பார்த்தோன்னே இல்லை எனக்கு பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு என் உடம்புல. அப்படி என்ன சார் கான்ஃபிடென்ட் வந்துச்சுன்னு கேட்டிங்க அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் எனக்கு மட்டும் கஷ்டம் இல்லை, ஊருக்கே கஷ்டம். ஓகே, ஸோ தட் நான் மட்டும் கஷ்டப்பட போகிறது இல்லை, எல்லாருமே வந்து கஷ்டப்பட போகிறானுங்க. ஸோ தட் நம்ம படித்ததில் பெஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி எழுத முடியுமோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுதுவோன்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை என் உடம்புல வர வச்சுட்டு நான் எக்ஸாம் ஹேண்டில் பண்ணேன். அந்த பேப்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 70+ மார்க்ஸ் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணேன். சரி, இதுக்கும் மேக்ஸுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்க அப்படின்னா, மேக்ஸும் அது மாதிரி தான், ஊருக்கே ஒரு கஷ்டமான பேப்பர் தான். சில மேக்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு வேணால் அது ஈஸியாக இருக்கலாம். ஸோ அவங்களோட நீங்கள் கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஸோ எல்லாத்துக்கும் கஷ்டமான பேப்பர், நமக்கும் கஷ்டமான பேப்பர். ஸோ தட் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதை கொடுப்போம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் அப்ரோச்சில் இதை நீங்கள் டீல் பண்ணுங்கள். சரி, எக்ஸாம் முடிச்சுட்டு இந்த 1.5 டேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி இதான் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 3 விஷயங்களை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஒன்று, நான் சொன்ன மாதிரி வந்து கான்ஃபிடென்ட்டாக ஃபோக்கஸ்டாக நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ரோச் பண்ணுங்கள். ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ மார்க்ஸ் நம்ம அங்கே அட்டன் பண்ண போகிறோன்ற ஒரு ரஃப் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய மார்க்ஸ் வந்து நீங்கள் எழுதிடக்கூடாது, அட் த சேம் டைம் நிறைய கம்மியாகவும் எழுதிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் தெரிஞ்சால் நிறையா எழுதுங்க, அதை நான் தவறு சொல்லலை. பட் தெரியாமல் நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்க் எடுத்துடாதீங்க. ஸோ தட் எவ்வளோ தூரத்துக்கு எடுக்கலாம், எவ்வளோ எழுதலாம் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேயே நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. பிளான் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சு ஷார்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ஆன்சர்னு தெரிகிற பட்சத்தில் ஷியராக அதை எழுதுங்க, தவறே கிடையாது. ஒரு 2 ஆன்சர் இருக்குது, அதில் எதை சூஸ் பண்ணுன்றது எங்களுக்கு தெரில சார் அப்படின்னா எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். எது ஆன்சரே இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதை எலிமினேட் பண்ணிவிட்டு மெத்தடை வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் படிக்காத அன்கவர்டு ஏரியாவிலேருந்து ஒன்று வந்திருக்கு அப்படின்னா அதில் போயிட்டு வந்து ரிஸ்க் எடுக்கலாமான்னு கேட்டால் இட் இஸ் அப் டு யூ. நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி அதுவே நீங்கள் படித்தது வந்திருக்கு, பட் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் அப்படின்ற தோன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை யார் தான் பிளான் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் பிளான் பண்ணிக்கணும். இது வந்து பர்சன் டு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகும். ஏன்னா என்ன படிச்சிருக்கோம், ஏது படிச்சிருக்கோன்றது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா பில்ட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இந்த 1.5 டேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத நான் மெயினாக சொல்ல போகிறேன். முதல்ல உங்களுக்கே தெரியும், லாஜிக்கல் ரீசனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 மார்க்ஸ். அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா லா பரீட்சை முடிச்சுட்டு என்ன சொல்ல ரொம்ப டயர்டாக வந்திருப்பீங்க. ஸோ லாஜிக்கல் ரீசனிங் எடுங்க, நமக்கு பிடித்தது தான், நிறைய பேருக்கு பிடித்தது தான். ஸோ தட் அதை எடுங்க. அதை எடுத்து முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதோடு சேர்த்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சாப்டரில் 2 சாப்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஒன்று வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 to 15 மார்க்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டி, அதுவும் வந்து ஒரு 5 to 6 மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க. இந்த 2 சாப்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த அந்த ஈவினிங் மட்டும். அடுத்த நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மேத்தமேட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் சில சாப்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கஷ்டமாக இருக்கலாம், சில சாப்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸி, சில சாப்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜாக இருக்கும். ஓகே,
இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த பேட்டர்னை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸ் ஃபார் ஃபைனான்ஸ் டைம் வேல்யூ ஆஃப் மணி இருக்குது இல்லையா, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 to 16 மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ தட் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க முதல்ல. அப்புறம் ரேஷியோ ப்ரொபோஷன் இண்டெக்ஸ் அப்புறம் வந்து லாகிரிதம்லாம் இருக்குது இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 to 12 மார்க்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்குறாங்க. அப்புறம் ஈக்குவேஷன்ஸ் அது வந்து ஒரு 4 to 5 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. தென் பெர்முட்டேஷன் காம்பினேஷன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மார்க் வருது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸில் இந்த பஞ்சை வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருங்க. இது போக இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பிளான் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நான் சொன்ன மாதிரி மெஷர்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அது ஒன்று. அது வந்து பார்த்திங்கன்னா 12 to 15 நான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. செகண்ட் சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் ஸ்டாட்டில். அப்புறம் ப்ராபபிலிட்டி வழக்கம் போல் 5 to 6 மார்க்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்குறாங்க. அப்புறம் கார்லேஷன் ரெக்ரெஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 to 6 மார்க்ஸு. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டெக்ஸ் நம்பர்ஸ் வந்து ஒரு 5 to 6 மார்க்ஸு. ஸோ வெயிட்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதான் வெயிட்டேஜ். உங்கள் கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ கொஸ்டின்ஸ் எவ்வளோ மார்க் வருதுன்ற வெயிட்டேஜ் நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ அதை வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அக்கார்டிங் டு தட் நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டடி பிளானை வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஈவினிங் வந்து லா எக்ஸாம் முடிஞ்ச ஈவினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி லாஜிக்கல் ரீசனிங் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, தென் வந்து பார்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டி இந்த இது. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணுங்கள். அடுத்து எக்ஸாம் போகிறதுக்கு அந்த ஆஃப் டே வந்து பார்த்திங்க அப்படின்னா எது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கணுன்னு சில இது வச்சுருப்பீங்க இல்லையா அந்த ஏரியா. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்முலாஸு, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடியதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். மேக்ஸில் நமக்கு தெரியாத சாப்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கலாம், கவலைப்படாதீங்க. நமக்கு தேவை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 மார்க்ஸ். ஓகே, ஸோ எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எந்த கவலையும் பட தேவையில்லை. ஸோ தட் அது பார்க்கல இது பார்க்கலன்னு நினச்சி உங்களை நீங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணிக்காதீங்க, உங்களுடைய கான்ஃபிடென்ட்டை உடச்சிட்டு ரிவிஷனை வந்து கோட்டை விட்றாதீங்க. ஸோ ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுதோ அதை நல்லா பார்த்துட்டு நான் சொன்ன இந்த சில பல பாயிண்ட்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ணிவிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நல்லா எழுதிட்டு வருவீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.